அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025. இப்போ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இப்போதைய காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது ராசியான ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசியிலேயே சுக்கிரன் ஆட்சியா இருப்பார். நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசியிலே ஆட்சியா இருக்கிற ஒரு நல்ல அமைப்பு. மாளவிய யோகத்தோட சுக்கிரன் இந்த மாதத்துல நமக்கு சஞ்சாரம் செய்யறாரு. 26ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பலம் ரொம்ப அருமையா இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு சூரியன் இணைவு. குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர், அதாவது அஷ்டமாதிபதி பிளஸ் லாபாதிபதி. குரு ஒரு விஷயத்துல நல்ல பலனை கொடுத்தாருன்னா ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் மைனஸான பலன்களை கொடுப்பாரு. அது நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். அதன் வகையில குரு நமக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு, ஒரு வகையில குற்றம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து குருவோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்காரு. சோ 2ஆம் இடத்துல குரு சூரியன் இணைகிறது இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா குரு சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும். இந்த குரு சிவராஜ யோகத்தால நம்ம மினிமம் நல்ல பலன்களை நம்ம அறுவடை செய்யலாம். அதன் வகையில இந்த குரு சூரியன் நினைவு இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன். புதன் வந்து நமக்கு 2-5க்குரிய ஒரு கிரகம், ரொம்ப முக்கியமான பிளானட், ஒரு யோகமான பிளானட் நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்துல இருக்கிறது நல்லதுதான், பெருசா மைனஸ் இல்ல. அது புதனுக்கு மட்டும் இருக்கிற ஒரு தனி சிறப்பு. புதன் மட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் அதை அப்படியே நம்மள மூவ் ஆன் பண்ணிடும். எங்க இருந்தாலும் புதன் வந்து ரியாக்ட் ஆகும். மறைந்த புதன் நிறைந்த கல்வி, கால் பங்கு மறைவு ஸ்தானமாக இந்த 3ஆம் இடம் பார்க்கப்படுது. ஆகவே இந்த மறைந்த புதன் நிறைந்த கல்வி நிறைந்த அறிவு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறது பெருசா மைனஸ் இல்ல. அதுலயும் 18ஆம் தேதிக்கு மேல புதன் நமக்கு ரொம்ப ஃபேவரா வந்துருவாரு. ஏன்னா புதன் 18ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுவாரு. சோ அது நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது கன்ஜெக்ஷன். செவ்வாய் கேது 4ஆம் இடத்துல இணைகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. கேது பொதுவா 4ஆம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம கேதுன்னு நம்ம சொல்லுவோம். அது பெரிய அளவுல நல்ல பலன்களை கொடுக்கறது இல்ல. அதோட இந்த மாதத்துல செவ்வாய் வந்து ஆட் ஆகிறது அது பெரிய அளவுல நல்ல பலனா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து செவ்வாய் வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர், 7-12க்குரிய ஒரு கிரகம். 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்றது ஒரு உத்தமமான ஒரு அமைப்பு தான். ஆனா கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. அதே மாதிரி நம்ம முக்கியமா பார்த்தோம்னா 12ஆம் அதிபதி 4க்கு வருது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. அதுவும் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறது சிறப்பு கிடையாது. எனவே 4th ஹவுஸ்ல இருக்கிற அந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் கொஞ்சம் மைனஸ் தான் அந்த மாதத்துல. அடுத்து ராகு நம்முடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது இடத்துல அமர்ந்திருக்காரு. இந்த ஜீவன ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா குரு பார்வையில் அந்த ராகு இருக்கிறதுனால மேஜரா ட்ரபிள் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதியின் அடிப்படையில இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு ஒரு யோக ராகுவாக வேலை செய்வாரு. இருப்பினும் 10ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். நான் அதை உங்களுக்கு அடுத்தது டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து 11ஆம் இடத்துல சனி, லாப சனியா அமர்ந்திருக்காரு. சனி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட். ஏன்னா வந்து 9-10க்குரிய ஒரு கிரகம், யோகாதிபதியாக நமக்கு சனி பகவான் தான் வருவாரு. சனி லாபஸ்தானத்தை அமர்றது ஒரு அற்புதமான அமைப்பு. 11ஆம் இடத்துல பொதுவா எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுத்துரும். 11ஆம் இடத்துல சனி அமர்றது இன்னும் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆனா இந்த மாதத்துல சனி பகவான் 12ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுவாரு. அது அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா சனி வக்ரம், அதுவும் லாபஸ்தானத்துல பெரிய அளவுல ஃபேவரான பலன்களை கொடுக்கறது இல்ல. ஆனா 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருப்பாரு சனி பகவான். அடுத்த இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கரெக்டா 16ஆம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட இணைந்து ஸ்தான பலத்தை அடைகிறாரு. அதுலயும் சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது இந்த மாதத்துல கரெக்டா 26ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி குருவோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்த விஷயம் இப்ப நடக்கும். உங்களுடைய சிந்தனையில இருக்கிறத செயலா கன்வெர்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளா ஏதாச்சும் பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த மாதத்துல வாங்குவீங்க. உங்களுடைய சிந்தனை செழுமையா இருக்கும். மனதுல இருந்த குழப்பங்கள்லாம் விலகும். மனதுல ஒரு தெளிவு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் கிடைக்கும். மைண்டே கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்கும். புதிய ஒரு பாதையை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய சுய முன்னேற்றத்தை பத்தி அதிகமா யோசனை வரும். உங்களை எப்படி க்ரோ பண்ணலாம், உங்களை எப்படி இன்னும் கொஞ்சம் அப்டேட்
எலிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை அதிகமா கொடுக்கும் இந்த கிரக அமைப்பு. சுக்கிரன் வந்து ஜென்மத்துல ஆட்சியா இருக்கிறது மாளவியா யோகத்தை ஏற்படுத்தும். இந்த மாளவியா யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழ், உங்களுடைய சிந்தனை தெளிவு, பொருளாதார அபிவிருத்தி, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு வந்து ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியா ஒரு நல்ல அபிவிருத்தியை இந்த ஆட்சி சுக்கிரன் கொடுத்துரும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி ஜென்மத்துல நிறைய பேர் கடன் சம்பந்தமான விஷயங்களை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கலாம், கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை கொடுக்கும். சுக்கிரன் ஆட்சி ஆகும்போது நம்மளுடைய ராசி, நம்மளுடைய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த சிந்தனையும் கூடவே வந்துடும். அதே மாதிரி ஆல்ரெடி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் சம்பந்தமான யோசனைகளை அதிகமா கொடுக்கும். இந்த கடனை எப்படியாவது கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும், அந்த யோசனையை கொடுக்கும். அதே போல ரொம்ப நாளா இருக்கிற கடன்லாம் இப்போ கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளா உங்க பேர்ல ஏதாச்சும் கடன் இருக்குனாக்கா அதை கட்டி முடிக்கிறதுக்கான சான்சஸ் இப்போ அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சியா இருக்கும்போது எதிரிகள் அதிகமா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பான ஒரு சில வார்த்தைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் சேஃபா இருக்கணும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது சுக்கிரன் ஆட்சியா இருக்கும்போது தலை முகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தலைமுடி உதிர்றது அல்லது முகத்துல ஏதாச்சும் அன்வான்டா பரு வரது, முகப்பருக்கள் வருது, இப்படி ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் ராசிநாதன் ராசியிலே ஆட்சியா இருக்கிறது புத்தி தெளிவா கொடுக்கும். தெளிவா நம்மள ஒரு விஷயத்துல பிளான் பண்ண வச்சு கரெக்டா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் குரு இணைவு. இந்த சூரியன் குரு இணைவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குரு சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தும். நீங்க இழந்த மதிப்பு, நீங்க இழந்த மரியாதை, இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். இப்ப நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வை கொடுக்கும், பதவி மாற்றத்தை கொடுக்கும். நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல உடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி 2ல இருக்காரு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல சுபமான மகிழ்ச்சியும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கலக்கங்களும் இருக்கும். நிறைய மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். கூடவே சேர்ந்து வாக்குவாதமும் அதிகமா ஏற்படும். எனவே பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள்ல நிதானம் இருக்காது. அப்படியே டக்கு டக்குன்னு வார்த்தையை வெளியிடறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பம் எல்லாம் ஒன்று இணையும். சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க போவாங்க. யார்கிட்டயும் வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது. அதுல மட்டும் நீங்க சேஃபா இருந்துக்கணும். மற்றபடி மகிழ்ச்சியான மாற்றங்கள் குடும்பம் சார்ந்த வகையில நிறைய இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா கவலையும் சேர்த்தே கொடுக்கும். குடும்பத்துல அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வருத்தங்களையும் கொடுக்கும். அது அஷ்டமாதிபதி டிஃபால்ட்டா 2ல இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சுமையும் கொடுக்கும், கூடவே மகிழ்ச்சியும் கொடுக்கும். ரெண்டும் கலந்து தான் நமக்கு நடக்கும். அதுல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணுவீங்க. புதன் வந்து முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த வகையில குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக ஏதாச்சும் புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தொடருவீங்க. அது இந்த மாதத்துல ஒரு ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி புதன் வந்து முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சக்சஸ் ரேட்டை கொடுக்கும். அதை நான் அந்த மாதத்துல ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா சூரியன் புதன் இணைவு வந்துடும். புதனாதித்ய யோகம். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். படிப்புல ஒரு தெளிவு கிடைக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். படிப்புல நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். மைண்ட்ல இருக்கிற அந்த பாரம்லாம் இப்போ குறையும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள நல்லா ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். அடுத்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரய செலவுகள் ஏற்படும். ஒரு சிலர் வந்து கடன் வாங்கி படிப்புல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த லோன் போட்டு இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் அந்த மாதத்துல அதிகபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களை சார்ந்த யாருக்கோ கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் சுப விரய செலவுகள் இருக்கும். அது இந்த மாதத்துல நான் ஓரளவுக்கு பாசிட்டிவாவே பாக்குறேன். அதே மாதிரி இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இருப்பினும் இளைய சகோதரத்துவத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். ஏன்னா வந்து சூரியன் வந்து ஸ்தான பலம் அடைகிறாரு. எனவே இளைய சகோதரத்துவத்துடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனா உங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது கன்ஜக்ஷன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்டையரா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். அடிக்கடி தாயாரோட கருத்து போராட்டம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருக்கு மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரத்தம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது அல்லது ரத்தத்தோட கவுண்ட் குறையிறது,
அதாவது ரத்த சிவப்பணுக்களுடைய அந்த கவுண்ட் குறையிறது, ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வருது. அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு. அதே மாதிரி உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள், உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏதாச்சும் வரலாம். காரசாரமான உணவுகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி கேது 4th ஹவுஸ்ல இருக்கும்போது ஸ்கின் ரிலேட்டடா ஏதாச்சும் டிசீஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோல்ல ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மேலும் இந்த வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களை இந்த மாதத்துல அடிக்கடி செலவு வர மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமா டிராவல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் கேது கன்ஜெக்ஷன் வரும்போது ஹெல்த் வந்து ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கும். ரொம்ப அதிகமா டயர்டா ஃபீல் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால எப்போதும் உங்களை எனர்ஜியா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹெல்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. கேது 4th ஹவுஸ்ல இருக்கும்போது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும். ஆனா இந்த மாதத்துல சூரியன் புதன் நினைவு இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வந்துடலாம். அதனால மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் மாணவ மாணவிகள். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சூரியன் புதன் நினைவுக்கு பிறகு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தொய்வு நிலை எல்லாம் சரி செய்யப்படும். அடுத்தது 10வது இடத்துல ராகு, ஜீவனஸ்தானத்துல ராகு, ஜீவன ராகு 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 10ஆம் இடத்த ராகு வந்து பார்த்தோம்னா எதுலயும் திருப்தியை கொடுக்காது. அதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன். குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால இப்போ வந்து நிறைய பேருக்கு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிருக்கும். உத்தியோகத்து போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை அப்படிங்கறது அவங்களை சுத்தி இருக்கும். அவங்களுடைய கமிட்மெண்டா அவங்களை போக வச்சிருக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை மூவ் ஆன் பண்றதுக்கு தேவையான பொருளாதாரம் உத்தியோகத்தின் மூலமாக வந்து சேரும். இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்றீங்க உத்தியோகத்துக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனா நீங்க பாக்குற உத்தியோகத்துல ஒரு மன நிறைவு இருக்காது. அதை நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். ஏதாச்சும் ஒரு குறைய மேலோட்டமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒண்ணு சம்பள பத்தல, அப்படி இல்லைன்னா இடம் வசதி சரியில்லை, அப்படி இல்லைன்னா பணம் நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா அது செலவுக்கே கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஏற்றத்தாழ்வான மைனஸையும் கூடவே கொடுக்கும். உன்னை கொடுத்து உன்னை கெடுக்கும். இதுதான் வந்து ஜீவன ராகு. அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு மாதிரியான சுமையான அமைப்பு, யாராச்சும் உங்களை அடிக்கடி ரூல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு மனநிலை, இதை வந்து மேலோட்டமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதத்துல டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையுமே பண்ணிடக்கூடாது. அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதத்துல சனி வக்ரம் ஆகுறாரு, பிளஸ் வந்து ராகு வந்து ஜீவன ராகுவா இருக்காரு. 4th ஹவுஸ்லயும் செவ்வாய் கேது கன்ஜெக்ஷன், இந்த காம்பினேஷன்லாம் இருக்கிறதுனால இந்த மாதத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப லோ லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி எதுலயும் போய் லாக் ஆயிடக்கூடாது. ஏன்னா பொருளாதார ரீதியா அந்த மாதத்துல போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. ஏன்னா வந்து சுக்கிரன் வேற ஆட்சி 6ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம், கடன் வாங்கி மாற்றம் பண்ணலாம். பிசினஸ் ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் அதிகமா வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. கொஞ்சம் இருக்கிறத அப்படியே மூவ் ஆன் பண்றது முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் டிலே பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதம் அதுக்கு அட்வைசபிள் இல்ல. அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கான ஏதுவான சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும். இந்த மாதத்துல அப்படியே அதை ஓரளவுக்கு ஒக்கப் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு இந்த மாதம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்றது அதுக்கெல்லாம் அந்த மாதம் வந்து அவ்வளவா ஃபேவரா இல்ல. அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது லாபஸ்தானத்துல சனி 12ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றம் இல்ல. 12ஆம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. பொருளாதாரத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது நல்லது. அதையும் 12ஆம் தேதி வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்ல. 12ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் நிறைய மைனஸான பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய காமிக்குது. அதுல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள 12ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல 12ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு தொழில மாற்றம் பண்ணுவோமா, உத்தியோகத்தை மாற்றம் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் 12ஆம் தேதிக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசர மாற்றங்கள் எதுலையும் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு இருங்க. அவசர மாற்றத்துக்கு இந்த மாதம் அவ்வளவா அட்வைசபிளா இல்ல. அப்படியே நீங்க மாற்றம் பண்ணி தான் ஆகணும்னாக்கா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வை அதாவது ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. பெருசா நெகட்டிவா இல்ல. ஆனா 7ஆம் அதிபதி கேதுவோட இணைந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதத்துல மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா அதிகமான ஆர்குமெண்ட்ஸை கொடுத்துரும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகளை நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட்டு மாட்டிக்க கூடாது. மேலும் இந்த மாதத்துல நம்ம பார்க்கும்போது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் ட்ரபிள் வந்துட்டு போறதுக்கு சான்சஸ்
சான்சஸ் இருக்கு. குறிப்பா 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல சுக்கிரனுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனைகள் அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு கிடைக்கும். என்னதான் அவங்க கூட ஆர்குமெண்ட்ஸ் அதிகமா இருந்தாலும் அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு ஆல்மோஸ்ட் கிடைக்கும். அதை நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்தது திருமண முயற்சியை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா தடை தாமதத்தோட சுப செய்திகள் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் இடத்துல அந்த திருமண முயற்சிகள்லாம் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த முயற்சிகள் இப்ப சிறப்பாக இருக்கும். ஆனா கேதுவோட 7ஆம் அதிபதி இணைந்து இருக்கிறதுனால அதுல ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றத்தையும் சேர்த்தே கொடுக்கும். தடை தாமதத்தோட ஒரு சுப செய்தியை ஒரு நல்ல செய்தியை நீங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா 28ஆம் தேதிக்கு மேல அந்த சுப செய்தி வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேல சுப செய்திகள் கிடைக்கும். ஏன்னா சனி பார்வை இப்ப வக்ர பார்வையா மாறப்போகுது 12ஆம் தேதியில இருந்து. புதன் வந்து 18ஆம் தேதி வக்ரம் ஆயிடுவாரு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதிக்கு மேல அந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் மன வருத்தம் இதெல்லாம் வந்து 12ஆம் தேதிக்கு மேல சரியாக ஆரம்பிக்கும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் 12ஆம் தேதிக்கு மேல சரியாக ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் 12ஆம் தேதிக்கு மேல சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம் பிரச்சனை காதல் உறவுல இருந்த மன வருத்தம் மனக்கவலை இதெல்லாம் 12ஆம் தேதிக்கு மேல ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும். ஓவராலா அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறது நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் இருக்கு. சோ பிளானட்டரி பொசிஷன்லாம் நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வருது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 12ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி அவசர முடிவுகள் அவசர மாற்றங்களை இந்த மாதத்துல செய்ய வேண்டாம். 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால கோப உணர்வு அதிகமா வரும். எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவோம். சோ அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதை மட்டும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம்னா போதும். மற்ற விஷயம்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா அப்படியே குழம்பி நமக்கு வந்துடும். அல்ல எதுக்கு ரியாக்ட் ஆகாம ஜஸ்ட் ஒரே நிலையில நம்ம டிராவல் பண்றது ஒரு சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசியாக வரக்கூடியது ரிஷபம். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன் கன்ஜக்ஷன் இருக்கும். நம்முடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல, 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, 8-11க்குரிய ஒரு கிரகத்தோட இணைந்து இருக்காரு. பொதுவா குருவும் சுக்கிரனும் இணைறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஏன்னா வந்து குரு தேவகுரு சுக்கிரன் அசுரகுரு இந்த 2 கிரகமும் இணையும் போது வந்து பாத்தீங்கன்னா கிரக யுத்தம் ஏற்படும். அல்ல நம்முடைய ராசிநாதனோட குரு இணைகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. ஆனா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது ஒரு விதத்துல நமக்கு சுபத்தன்மையும் காமிக்கும். சுபத்தன்மைக்கான மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இது கொடுக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜக்ஷன் இது மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூரியன் புதன் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் தனித்த கேதுவா இருக்காரு. அர்த்தாஷ்டம கேதுன்னு இதை சொல்லுவோம். ஏதாச்சும் சுபகிரகத்துடைய பார்வை இருந்துச்சுன்னா அந்த கேதுவுடைய பாதிப்புகள் குறையும். ஆனா அந்த அர்த்தாஷ்டம கேது டிஃபால்ட்டா நிறைய மன உளைச்சல அப்படியே மாத்தி கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் நம்ம அர்த்தாஷ்டம கேதுன்னு சொல்லுவோம். நான் அந்த அர்த்தாஷ்டம கேது மைனஸா தான் பாக்குறேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நமக்கு பாதி சுபம் பாதி அசுபம். அதாவது வந்து 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்துல மகிழ்ச்சியான ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல தடுமாற்றத்தை கொடுக்கும். அது பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் நமக்கு வேலை செய்யும். நான் அதை அடுத்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ராகு ஜீவனஸ்தானத்துல 10ல் ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு. அந்த விதியின் அடிப்படையில 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து குரு பார்வையில் அந்த ராகு இருக்கிறது ஒரு உத்தமமான பலன்களை கொடுத்துரும். அடுத்தது 11ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த காம்பினேஷன் கொஞ்சம் மைனஸ். சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனா அமரக்கூடிய இடத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த மாதத்துல இந்த டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 11ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. கேதுவோடு கன்ஜக்ஷன் ஆகிறாரு. இந்த சூரியன் கேது இணைவு அவ்வளவா சிறப்பு இல்ல. ஆனா ஆட்சி ஆகிற சூரியன் வெற்றி அடைவார் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில இதை நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். அடுத்தது கரெக்டா 20ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அது ஒரு நல்ல அமைப்பு தான். அடுத்தது புதன் மாதத்தோட கடைசியில கரெக்டா 30ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடும். மேலும் சூரியன் கேதுவோட கன்ஜக்ஷன் ஆயிடும். இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம்.
முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல குருவோட இணைந்த நிலையில சனி வக்ரம் ஆகிற அமைப்பு. சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா புத்தியில இருக்கக்கூடிய கலக்கங்கள் இப்ப தெளிவடையும், சிந்தனை வந்து தெளிவா இருக்கும், ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும், தெளிவான மாற்றத்தை செய்ய முடியும். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஏதுவா இருக்கும். 2ஆம் இடத்துல குருவோட இணைந்த சுக்கிரன் வந்து என்ன பண்ணும்னா ஒரு விஷயத்தை அப்படியே நம்மள ஒரு மாதிரி இழுத்து அடிக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம்னா ஃபேமிலில இருந்து சரியான சப்போர்ட் கிடைக்காது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க, நீங்க ஏதோ தனியா டிராவல் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும். அதை வந்து இந்த சுக்கிரன் குருவுடைய காம்பினேஷன் கொடுத்துரும். அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடியது வந்து குடும்பத்துல நிறைய வருத்தத்தையும் கவலையும் கொடுத்துரும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல யோசனை அதிகமா கொடுக்கும், குடும்பத்துடைய சுமை அதிகமா இருக்கும், குடும்பத்துல கடன் தொந்தரவு, கடன் சம்பந்தமான யோசனைகள் இதெல்லாம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரளவு ஃபேமிலி, இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் அதிகமான யோசனைகள் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேத்திரம், உங்களுடைய கண் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தலை முகம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி 2ல, 6ஆம் அதிபதி 2ல, இந்த காம்பினேஷன் எல்லாம் கிரியேட் ஆகும்போது தலை முகம் கண் இது சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல குடும்பத்துல எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம கொஞ்சம் அப்படி நியூட்ரலா நம்ம எடுத்துட்டு வந்துடுறது நல்லது. மேக்சிமம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடைக்குதுன்னா, குறிப்பா தொழில் உத்தியோகம் நிமித்தமா ஏதாச்சும் பிரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப ஃபேமிலியோட நம்ம கன்ஜெக்ஷன்ல இருக்கும்போது ஃபேமிலி கூட அதிகமா கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான கருத்து போராட்டம் ஏற்படும். எனவே குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது. எதுலயும் ஓவரா ஆர்குமெண்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்தது 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு, 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல, புதன் வந்து 2, 5க்குரிய ஒரு கிரகம் வக்ரமா இருக்கு. சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அந்த புதிய விஷயத்தை செய்வோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த மாதத்துல போடுவீங்க. அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுங்கிறத ரொம்ப அழுத்தமும் திருத்தமுமா உங்களுடைய மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த முயற்சியில இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த காம்பினேஷன். அடுத்து நம்ம மெயினா பாக்குறது கல்வி. மாணவ மாணவிகளுக்கு சூரியன் புதன் இணைவு ஒரு எக்ஸலன்டான பலன்களை கொடுத்துரும். குறிப்பா புதனாதித்ய யோகத்தால கல்வியில ஒரு தெளிவு, கல்வியில இருக்கிறக்கூடிய கலக்கம் குழப்பம் அதெல்லாம் அந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா இருக்காது. 4th ஹவுஸ்ல இருக்கிற கேது வந்து பார்த்தோம்னா நமக்கு கல்வியில ஒரு பற்று இல்லாத ஒரு மனநிலை கொடுக்கும், படிப்பை விட்டு கொஞ்சம் தூரமா எடுத்துட்டு போகும். ஆனா இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு மைனஸா இல்ல. செகண்ட் ஹாஃபும் வந்து பார்த்தோம்னா சூரியன் ஆட்சியாகி மாதத்தோட கடைசியில வந்து பார்த்தோம்னா கேது வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள எதுவும் ட்ரபிள் இருக்காது. படிப்புல ஒரு தெளிவு, ஒரு புரிதல், நம்ம நினைச்ச பாதையில பயணிக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்பு அதெல்லாம் இந்த மாதத்துல சிறப்பான முறையில கிடைச்சிரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயத்தை இந்த மாதத்துல நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்தது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, தாயார் சம்பந்தமான விஷயங்களை டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். அர்த்தாஷ்டம கேது மன ரீதியா நிம்மதியை கொடுக்காது, மனசுல ஏதாச்சும் ஒரு கவலையை மாத்தி மாத்தி கொடுக்கும். தேவையில்லாத விஷயத்துல நம்ம தலையில போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். அதை வந்து அர்த்தாஷ்டம கேது டிஃபால்ட்டா கொடுக்கும். அடுத்தது நம்ம ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை இல்லாத ஒரு தன்மையை கொடுத்து உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகளை ஏற்படுத்தி கவலைகளை கொடுக்கும். அதெல்லாம் டிஃபால்ட்டா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். குறிப்பா அந்த தோல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகளை கொடுக்கலாம், ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். மேலும் தாயாரோட எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு எடுத்துட்டு போயிடுறது நல்லது. அடிக்கடி தாயாரோட ஆர்குமெண்ட் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருடைய மன ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருக்கு கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தாயாருக்கு பிரஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர் விரைய செலவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றத்தை செய்யறதுக்கான அந்த மனநிலையை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த மாதத்துல இந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்து 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய். செவ்வாய் வந்து நமக்கு 7, 12க்குரிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட சுப செய்தி, மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப நீங்க குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது சுப செய்திகளை நீங்க அறுவடை செய்யலாம். அடுத்து பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல தொடர் விரைய செலவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் கவலை வருத்தம் வந்துட்டு போகலாம். அவை பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகள் மேல அதிகமா கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அடுத்து காதல் உறவு, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட செயல்படணும். பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் வில்லங்கம், வருத்தம், குழப்பம் இதெல்லாம் ஏற்படலாம். அப்படியே மேலோட்டமா அது கொஞ்சம் பிரச்சனையை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க பார்ட்னர் கூட கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட செயல்படணும். பார்ட்னர் மேல அதிகமா கோவப்படக்கூடாது. இந்த நேரத்துல இந்த உணர்ச்சி வசப்படும் அதிகமா, அதை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, அது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் சுத்தமா இருக்கு. 7ஆம் இடத்துல எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்ல. ஆனா 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. எனவே வாழ்க்கை துணையுடைய பூர்ணமான சப்போர்ட் இந்த மாதத்துல கிடைக்கும். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த குழப்பம், வருத்தம் இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் கருத்து போராட்டம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது திருமண முயற்சி. திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல பர்டிகுலரா நீங்க திருமண முயற்சி பண்றீங்கன்னா அதுல ஒரு சுப செய்தி தாராளமா கிடைக்கும். ரொம்ப நாளா திருமண முயற்சி பண்றீங்க, ஒரு சரியான ஜாதகம் அமையல, ஒரு நல்ல வரன் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணும்போது சுப செய்தி தாராளமா கிடைக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதுக்கு இந்த மாதத்தை நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். மேலும் இந்த மாதத்துல நண்பர்களுடைய சப்போர்ட் பூர்ணமா கிடைக்கும். உடைய தோழர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. நண்பர்களோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். பழைய நண்பர்கள் இப்போ உங்ககிட்ட வந்து கனெக்ட் ஆவாங்க. அந்த நண்பர்களால ஒரு ஆதாயம் கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய வரவு இருக்கும். புதிய நண்பர்களால ஆதாயம் இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது ஜீவனத்துல ராகு 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உத்தியோக வாய்ப்பை கொடுத்துரும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு மாற்றத்திற்கு பிறகு ஒரு சுபம் அப்படிங்கிறது இதுல ஒரு இன்டிமேஷன் ஆகுது. எப்படியா இருந்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த உத்தியோகம், ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த ஒரு தொழில் அதெல்லாம் மாத்தி இப்போ வேற ஒரு ட்ராக்ல எடுத்துட்டு போகும். ஆல்ரெடி அந்த மாற்றம் ஒரு வாட்டி நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். அப்படி இல்லனா இதுக்கு மேல அந்த மாற்றங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனாதிபதி வக்ரமா லாபஸ்தானத்துல இருக்காரு. நிறைய பேருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வரும். 90% அந்த மைண்ட் செட் வந்துரும். இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் கூட கிடைச்சா நல்லா இருக்கும். இதை விட வேற ஏதாச்சும் பெஸ்டா கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மைண்ட் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிடும். என்ன கேட்டா இந்த மாதத்துல ஹை ரிஸ்க் எதுலயும் எடுத்துறாதீங்க. குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க அந்த விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா அதை திரும்ப அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஜீவனாதிபதி வக்ரம் ஆயிட்டாரு லாபஸ்தானத்துல. அது பெரிய மைனஸ். அதனால ஆல்ரெடி இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு சுமையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மூவ் ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுடைய குறைந்தபட்ச தேவையாச்சும் பூர்த்தி பண்ணும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகலக்கால் வச்சீங்கன்னா அதுல ஒரு சில தொய்வு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இருக்கிற விஷயத்தை மூவ் ஆன் பண்றதுக்கு தான் அந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். மாற்றம் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இல்ல. குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சேஞ்சஸ் பத்தி இப்போ யோசிக்க வேண்டாம், ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க, தொழில் ரீதியா இருக்கக்கூடியவங்க இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. இந்த மாதத்துல வந்து எதையும் ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை மூவ் ஆன் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கும். புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவர் கிடையாது. அப்படியே இந்த மாதத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னாக்கா ரொம்ப லோ லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரொம்ப கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரியான லாபங்கள் அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையா கிடைக்காது. சனி வக்ரமா லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். தாமதப்பட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால பொருளாதார ரீதியா எதுலயும் போய் கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்க வேண்டாம். இன்வெஸ்ட் பண்ணி எதுலயும் போய் பொருளாதாரத்தை லாக் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து சனி லாபஸ்தானத்துல வக்ரமா இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல என்டையரா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல கடன் வாங்கி எதுலயும் அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா பொதுவா லாபஸ்தானத்துல சனி வக்ரம் ஆகும்போது கடன் சுமையை டிஃபால்ட்டா கொடுத்துரும். அதுலயும் 9, 10க்குரிய ஒரு கிரகம் லாபத்துல போய் வக்ரம் ஆகும்போது கோல்டு லோனை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை வரும். கையில இருக்க கோல்டை கொண்டு போய் அடகு வச்சு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணலாங்கிற மாதிரியான யோசனை வரும். அடுத்தது ஏதாச்சும் ராவா ஏதாச்சும் நம்ம லோன் வாங்கி அப்படின்னா கடன் வாங்கி ஏதாச்சும் நம்ம மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையை கொடுக்கும். இந்த மாதம் கடன் வாங்குறதுக்கு அட்வைசபிள் இல்ல. அப்படி வாங்கினீங்கன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கிற விஷயத்தை அப்படியே ஸ்மூத்தா அப்படியே நகர்த்துறது சிறப்பு. அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல கேது, அது மன ரீதியாவும் சரி ஹெல்த் ரீதியாவும் சரி ஒரு ஸ்டேபிளான ஒரு தன்மையை கொடுக்காது. திடீர்னு பார்த்தா ஆக்டிவா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப லோவா இருப்பீங்க. இதை மாத்தி மாத்தி அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். அது இந்த மாதத்துல குரு சுக்கிரன் இணைவு 2ஆம் இடத்துல உடைய கண் முகம் சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உஷ்ணாதிகம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஏன்னா வந்து சூரியன் ஆட்சி ஆயிடுவாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உஷ்ணாதிகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகமா கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகபட்சம் இருக்கு. அதனால உங்களை சுத்தி இருக்கவங்க மேல அதிகமா கோவப்பட வேண்டாம். பிளட் பிரஷர் அதிகரிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ரத்த கொதிப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓவராலா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுல ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சோ இதை மட்டும் இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் ஆவரேஜா பார்த்துட்டோம்னாக்கா இந்த மாதத்துல பெருசா எந்த பாதிப்பும் இல்லாம அழகா நம்ம கடந்து வந்துடலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள், உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு, ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம். உங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல தசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தால ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது. தைரியமா இந்த விஷயத்திலயும் நீங்க இறங்கலாம். அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தசா புக்தி பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.